அரோரா வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. அவங்களோட ரொம்ப க்ளோஸா இருந்த இவரு வெளிய போயிருக்கிறாரு ஒரு கண்டஸ்டன்ட் நம்ம துஷார். அதுக்கு அடுத்த நாளே வந்துட்டு வேற ஒரு கண்டஸ்டன்ட் பிரவீனும் போறாரு. பிரவீன் இவரோட ரொம்ப க்ளோஸா இல்லனாலும் கூட, இந்த அடுத்தடுத்த நாட்கள்ல எக்ஸிட் அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா துஷாரோட எக்ஸிட் வந்து இவங்கள வந்து பாதிச்சிருக்குன்ற ஒரு விஷயம். அதுல என்ன அப்டின்னா வந்து, வேற எந்த ஒரு கண்டஸ்டன்ட்ஸ் கூடயுமே அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங்கே இல்லாத இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேரக்டரா இருப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து இவங்க இல்லன்னா அவங்க, அவங்க இல்லன்னா அவங்க மொத்தமா இல்லாட்டி நெறைய பேர் நல்லாவே சோஷியலைஸ் ஆவாங்க. நெறைய பேர் ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும். இந்த பொண்ணு வந்து நான் இந்த பையனோட பேசுறேன். மத்தவங்களோடலாம் பேசுவேன். பட் இந்த பையனோட நான் ரொம்ப கனெக்டடா இருக்கிறேன். அப்படின்ற மாரி ஒரு இதுல இருக்கிறனால, அந்த பையனோட அந்த எக்ஸிட்ட வந்து இவங்களால தாங்கிக்க முடியாம ரொம்ப பெரிய ஒரு அழுகை எல்லாம் வந்து நடக்குது. அந்த பொண்ணு அவ்ளோ அழும்போது கூட, பார்வதி வந்து அவ்ளோ நேரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் 24/7ல உட்காந்து பேசியிருந்திருப்பாங்க. லஞ்ச் ஆரம்பிக்கும்போது ஆரம்பிச்சு எல்லாரும் லஞ்சே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கூட இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல என்ன பேசினாங்கன்றதெல்லாம் இதெல்லாம் முடிஞ்சு அவங்க அழுது முடிஞ்சு ஓரளவுக்கு அவங்க நார்மல் ஆனதுக்கு அப்புறமா அரோரா வந்து அவங்களோட ஜோன்ல இருக்கக்கூடிய விக்கல்ஸ் விக்ரம், அப்புறம் அந்த 2 பொண்ணுங்க, இவங்க கிட்ட வந்து அந்த ஸ்பேஸ்ல உட்காந்து அவங்க பேசுறாங்க. பட் அதுக்கு முன்னாடி அவங்க அழுதுட்டு இருக்கும்போது, யாருமே போய் அவங்கள கண்டுக்கவே இல்ல அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அந்த பொண்ணு எப்படி இந்த வாரம் கிளம்ப போகுது. அந்த பொண்ணு போய் நம்ம என்னத்துக்கு போணும் அப்படி நினைக்கிறாங்களா இவங்க?